60 வயசில் கல்யாணம் வேணுமான்னு கேட்குறாங்கல்ல, தேவைப்பட்டா பண்ணிக்கோங்க. இன்றைக்கே பண்ணணும்ல. 18 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு யாரும் சொல்லலை, 25 வயசில் பண்ணுன்னு சொல்ல. 60 வயசில் அவருக்கு என்ன தேவை இருந்திருக்கும்? எனக்கு எங்கேருந்தோ ஒருத்தி வந்து சமைச்சிட்டு போகிறா, அவளுக்கு நான் ஒரு ஆறுதலாக இருப்பேன். அவள் போனதுக்கப்புறம் நான் இப்படியே உட்காந்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ நேரம் தாங்க சோஷியல் மீடியாவில் இப்படியே இருப்பீங்க? எனக்கு அழுக வருது, எனக்கு வலிக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிடி வேண்டாமா? என் கண்ணை துடைக்கிறதுக்கு ஒரு கைக்குட்டை தேவைப்படாதா? எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு மாய உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு காதல் உலகத்தில் இருக்கலாம்ல, இருந்தால் நல்லா இருக்குல்ல. ஒரு கொஞ்சம் கற்பனைக்குள்ளே பாருங்களேன். புரட்சி கண்டிப்பாக பண்ணணும். அந்த புரட்சியால் தான் இங்கே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் அழகியில் அழிச்சுக்கிட்டே வரீங்க, குடும்பங்களை தொலைச்சிக்கிட்டே வரீங்க. காதலே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அழகான காதல் இருந்த ஊருங்க இது. எனக்கு தெரியும், 80களில் திருமணமாகாத எத்தனையோ தாடி வைத்த ஆண்கள் இன்னைக்கும் இருக்காங்க. அந்த காதலை கொன்னது இவங்க தான். என்ன காதல் இன்னைக்கும் இருக்கிறாங்க. காதல் ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. திருமணமாக எத்தனை பெண்கள் இருக்காங்க, அவனுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருக்காங்க. அப்போ எல்லாமே புரட்சி ஆக்கக்கூடாது, எல்லாத்தையும் புரட்சி ஆக்கினா புரட்சி செய்யணும். இன்னைக்கு பெண் புரட்சி நிறைய முன்னேறி இருக்குது. சொத்துரிமை பெண் புரட்சி ஏத்துக்கிறேன்.